குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆப்ரேஷன் ரிசர்ச் இந்த பேப்பரில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சாப்டர் இதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மாற்றம். ஸோ நம்ம டே டு டே லைஃப்லேயே நம்ம யூஸ் பண்ணுற நிறைய எக்யூப்மெண்ட்ஸில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து முக்கியம். ஒரே ஐட்டமை வந்து நம்ம லைஃப் லாங்குக்கு வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லணும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற டியூப் லைட்டு, அதை வந்து ஒரு தடவை வச்சிட்டோம் அப்படின்னா வந்து லைஃப் லாங் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் அது என்னவாகும் அப்படின்னா வந்து ஃப்யூஸ் ஆகிடும். அப்போ அது மாற்ற வேண்டியது இருக்கும். அதை மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் ஆகட்டும், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமேலேயுமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து அவசியம். ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி தான் வந்து இந்த சாப்டரில் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் என்னது அப்படின்னா வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஐட்டம் டெட்ரியரேட் வித் டைம் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ டெட்ரியரேட் அப்படின்னா வந்து மோசமடைதல் அல்லது சேதமடைதல் அப்படிங்கிற மீனிங்கு. ஸோ நம்ம ஒரு பொருளை வந்து சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணுறோம். எதனால் அப்படின்னா அது வந்து மோசமடைகிறதுனால. ஸோ அந்த செக்ஷனை பற்றி தான் வந்து இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து தியரி பார்ட்டு தான் வந்து நம்ம பார்ப்போம். இதில் வந்து யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின் தான் என்னது அப்படின்னா, எக்ஸ்பிளைன் 2 டைப்ஸ் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபெயிலியர்ஸ். ரீப்ளேஸ்மெண்ட் ஃபெயிலியர்ஸில் இருக்கிற டைப்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் கன்சிடர்ட் இன் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ என்னென்ன ஃபெயிலியர் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஒன்று கிராஜுவல் ஃபெயிலியர், இன்னொன்று வந்து சடன் ஃபெயிலியர் அப்படின்ட்டு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டில் உண்டு. ஃபஸ்ட்டு கிராஜுவல் ஃபெயிலியர்னால் என்ன அப்படின்ட்டு வந்து பார்க்க போகிறோம். த ஃபெயிலியர் மெக்கானிசம் அண்டர் திஸ் கேட்டகரி இஸ் ப்ராக்ரெசிவ். That is, as the life of an item increases, its efficiency decreases. ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஐட்டம் இருக்குது. அந்த ஐட்டமோட லைஃப் இன்க்ரீஸ் ஆக லைஃப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன மீனிங்னா, அது நம்ம நீண்ட காலத்துக்கு வந்து உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கோம்னா. எந்த ஒரு ஐட்டமுக்குமே வந்து மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கிற மாதிரி எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது வந்து ஒன்று உண்டு. ஸோ எந்த ஒரு ஐட்டமே குறிப்பிட்ட காலத்துக்கு தான் வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்ட்டு இருக்குது. அதையும் தாண்டி நம்ம உபயோகப்படுத்தும் போது என்னவாகும் அப்படின்னா, as the life of an item increases, அது எஃபிஷியன்சி வந்து டிக்ரீஸ் ஆகும். அதனோட பயன்படுதல் தன்மை வந்து கம்மியாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக என்னென்ன விளைவுகள் தான் ஏற்படும் அப்படின்னா, இன்க்ரீஸ்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஸோ அதை உபயோகப்படுத்துறதுல வந்து செலவுகள் வந்து ரொம்பவே வந்து அதிகமாகும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பைக் வந்து வாங்குறீங்க அப்படின்னா, அது வாங்குகிற புதுசில் வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து அதிகமாக வந்து முதல்ல கொடுக்கும். ஆனால் நாட்கள் செல்ல 10 வருஷம் கழித்து அதே பைக்கை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோன்னா, புதுசில் வாங்கின மைலேஜுக்கும் 10 வருஷம் கழித்து அது கொடுக்குற மைலேஜும் வந்து கண்டிப்பாக வந்து சேமாக வந்து இருக்காது. ஸோ அப்போ அது என்னவாகும் அப்படின்னா வந்து, அதில் வந்து நம்ம பெட்ரோல் வந்து அதிகமாக அது வந்து கன்சியூம் பண்ணும். அப்போது வந்து உங்களுக்கு அது ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாகும். பெட்ரோல் வந்து நிறைய போட்டால் தான் அதை ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகுமா. ஸோ அதுதான் வந்து இன்க்ரீஸ்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, டிக்ரீஸ்டு அவுட்புட் ஆஃப் த மிஷின். ஸோ வாங்கின புதுசில் நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டும் சர்டைன் டைம் பீரியடுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அவுட்புட்டும் வந்து ஒன்று போல் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. தேய்மானம் அப்படிங்கிறது வந்து எந்த விஷயத்துலையுமே வந்து ஐட்டம்ஸில் வந்து உண்டு. ஸோ அவுட்புட் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். தேர்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா, டிக்ரீஸ் இன் ரீசேல் வேல்யூ ஆஃப் த மெஷின். ஸோ சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் நம்ம விற்க போகிறோம் அப்படின்னா ரீசேல் வேல்யூ, திரும்ப விற்கிறதோட மதிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாகும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பொருளை நீங்கள் வந்து 5 வருஷம் கழித்து விற்கிறதுக்கும் அதையே 8 வருஷம் கழித்து விற்கிறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கும். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரே மாதிரியான அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆக ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறது வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து கிராஜுவல் ஃபெயிலியரில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்களாக வந்து இருக்கும். சச் சிச்சுவேஷன் அரைஸ் இன் ஐட்டம்ஸ் லைக், எந்த மாதிரியான விஷயத்துலலாம் இது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எந்த மெஷின்ஸாக இருக்கலாம், ட்ரக்காக இருக்கலாம், இல்லை ஆட்டோமொபைல் ஐட்டம்ஸாக இருக்கலாம். இது எல்லாத்துலேயுமே வந்து கிராஜுவல் ஃபெயிலியர் அந்த விஷயந்தான் வந்து நடக்கும்.
ஓகேவா. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து சடன் ஃபெயிலியர் அப்படின்னா திஸ் கிளாஸ் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் நாட் அப்ளிகபிள் டு ஐட்டம்ஸ் தட் டெட்ரியோரேட் வித் டைம் பட் டு ஐட்டம்ஸ் தட் ஃபெயில் சடன்லி ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் யூஸ். ஸோ இது ஜென்ரலாக டைம் பீரியடை பொறுத்து வந்து இந்த ஃபெயிலியர் வந்து இருக்காது, சடனாக வந்து அது நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்கலாம். ஸோ இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணால் தான் வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. சடனாகவே அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து அந்த பொருளை வந்து மாற்றக்கூட வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படலாம். அதுதான் வந்து சடன் ஃபெயிலியர் அப்படின்ட்டு. ஸோ திஸ் பீரியட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, பட் மே ஃபாலோ எ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் விச் மே பி ப்ராக்ரெசிவ், ரெட்ரோக்ரெசிவ் ஆர் ரேண்டம். அது மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து இந்த சடன் ஃபெயிலியர்லேயே வந்து இருக்கலாம். இது வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணக்கூடியது. ஓகேவா. ஸோ அப்போ இந்த சடன் ஃபெயிலியரில் தான் 3 டைப்ஸ் உண்டுன்னு சொல்லியிருந்தோம், ப்ராக்ரெசிவ், ரெட்ரோக்ரெசிவ், ரேண்டம் அப்படின்ட்டு. ஸோ ப்ராக்ரெசிவ் ஃபெயிலியர்னால் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, அண்டர் திஸ் கேட்டகரி த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் இன்க்ரீசஸ் வித் த ஏஜ் ஆஃப் த ஐட்டம். ஸோ நம்ம வாங்க ஐட்டமோட ஏஜை பொறுத்து அதனோட ஃபெயிலியர் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எத்தனை வருஷம் ஆச்சு அதை பொறுத்து அதனோட ஃபெயிலியர் வந்து அமையும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் such a thing occurs in ஜென்ரலாக இந்த மாதிரி ப்ராக்ரெசிவ் ஃபெயிலியர் வந்து எதுலலாம் வரும் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் பல்பில் வந்து வரும், ஆட்டோமொபைல் எக்யூப்மெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து இதை மாதிரியான ஃபெயிலியர் வந்து வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இது வந்து ப்ராக்ரெசிவ் ஃபெயிலியர். ரெண்டாவது ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெட்ரோக்ரெசிவ் ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து there are items having greater probability of failure in the early life and failure decreases as the age increases. Retrogressive failure பார்த்தோம் அப்படின்னா there are items having greater probability of failure in the early life. அதனோட ஆரம்ப கட்டத்திலேயே வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வந்து நிறைய வந்து பாசிபிலிட்டி வந்து இருக்கும். அந்த ஃபெயிலியர் டிக்ரீசஸ் ஆஸ் த ஏஜ் இன்க்ரீசஸ். இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லலாம். அந்த ஐட்டமோட ஏர்லி லைஃப்பில் வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஃபெயிலியர் வந்து ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஃபெயிலியர் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதை தான் வந்து ரெட்ரோக்ரெசிவ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஃபெயிலியருக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும், நாட்கள் செல்ல ஃபெயிலியருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் த எபிலிட்டி ஆஃப் த ஐட்டம் டு சர்வைவ் த இனிஷியல் பீரியட் ஆஃப் த லைஃப் இன்க்ரீசஸ் இட்ஸ் எக்ஸ்பெக்டட் லைஃப். தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா, அதனோட இனிஷியல் பீரியடில் வந்து அந்த ஐட்டம் வந்து ஃபெயில் ஆகாமல் சர்வைவ் பண்ணிருச்சு அப்படின்னா அது நீண்ட காலத்துக்கு வந்து அது சர்வைவ் பண்ணிடும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதை மாதிரியான ஃபெயிலியர் வந்து எதில் வரும் அப்படின்னா வந்து ஏர்க்ராஃப்ட் என்ஜின்ஸில் வந்து வரும். ஸோ ஏர்க்ராஃப்டில் யூஸ் பண்ணுற என்ஜினில் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து ஃபெயிலியர் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி அதை வந்து நம்ம ஈஸியாக சரி பண்ணி உபயோகப்படுத்திட்டோம் அப்படின்னா அது நீண்ட காலத்துக்கு வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரெட்ரோக்ரெசிவ் ஃபெயிலியர் அப்படிங்கிறது. ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரேண்டம் ஃபெயிலியர். ஸோ there are items wherein failure may occur randomly independent of the age of the item. ஸோ ரேண்டமாக ஃபெயிலியர் ஆகக்கூடியது தான் வந்து ரேண்டம் ஃபெயிலியர். இத்தனை காலத்தில் இது ஃபெயில் ஆகும் அப்படின்ட்டு வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனோட யூசேஜை பொறுத்து அது வந்து ஃபெயில் ஆகும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேக்கம் டியூப்ஸ் இன் ஏர்டைப் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ ஏர்டைப் எக்யூப்மெண்ட்ஸ்குள்ளே உள்ள வேக்கம் டியூப் வந்து எப்போ வேணுனாலும் வந்து ஃபெயில் ஆகலாம். ஸோ அது ஃபெயில் ஆகிறதுக்கும் அந்த ஏஜ் ஆஃப் த வேக்கம் டியூப்புக்கும் வந்து சம்மந்தம் வந்து கிடையாது. அது யூசேஜை பொறுத்து வந்து ஃபெயில் ஆகக்கூடியது. சில பேர் நிறைய யூஸ் பண்ணாங்கன்னா உடனே ஃபெயில் ஆகிடும், கம்மியாக யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நாள் நீடிச்சு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ளது தான் வந்து இந்த ரேண்டம் ஃபெயிலியர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரையில் ஃபெயிலியர்ஸில் வந்து 2 டைப் உண்டு, கிராஜுவல் ஃபெயிலியர், சடன் ஃபெயிலியர் அப்படின்ட்டு. சடன் ஃபெயிலியர்லேயே 3 சப்டைப்ஸ் உண்டு, ப்ராக்ரெசிவ் ஃபெயிலியர், ரெட்ரோக்ரெசிவ் ஃபெயிலியர், ரேண்டம் ஃபெயிலியர் அப்படின்ட்டு.
ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னாலுமே வந்து எக்ஸ்பிளைன் 3 டைப்ஸ் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசிஸ். இதுவும் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசிஸில் உள்ள டைப்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன டைப்ஸ்னால் உண்டு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் அன் ஐட்டம் when it fails. ஒரு ஐட்டம் வந்து ஃபெயில் ஆகும்போது வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. ரெண்டாவது டைப் வந்து இண்டிவிஜுவல் ப்ரிவென்டிவ் ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது அது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளே சுதாரித்து அதை மாற்றிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கேஸு சிலிண்டருக்கும் ஸ்டவ்வுக்கும் வந்து கனெக்ட் பண்ணுற அந்த டியூப் உண்டு. அந்த டியூப் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ தான் கேஸ் லீக்கேஜ் வந்து இருக்காது. அதில் நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து ப்ரிவென்டிவ் ரீப்ளேஸ்மெண்ட் தான். அது வந்து பழுதடைந்தால் தான் அதை வந்து மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவையோ 1 இயருக்கு ஒரு தடவையோ வந்து சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் அது நல்லாவே இருந்தாலும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிடணும். அது வந்து ப்ரிவென்டிவ் ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்து வரும். தேர்டு டைப்பு பார்த்தோம் அப்படின்னா வந்து காமன் ப்ரிவென்டிவ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ அது இண்டிவிஜுவல் ப்ரிவென்டிவ், இது வந்து காமன் ப்ரிவென்டிவ் அப்படிங்கிறது. ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசிஸ் வந்து உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஃபெயில் ஆகும்போது ரீப்ளேஸ் பண்ணுறது தானே சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் ஃபெயில் ஆகும்போது ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிற சிச்சுவேஷனை பார்த்தோம் அப்படின்னா, we come across item which break down at different types. So now which break down at different times. சில ஐட்டம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸில் வந்து பிரேக் டவுன் ஆகும். அதுக்குன்னு ஒரு கால வரையறை அப்படின்ட்டு கிடையாது. ஒரு 6 மாதத்தில் தான் பிரேக் டவுன் ஆகுமா, இல்லை 8 மாதத்தில் தான் பிரேக் டவுன் ஆகுமா அப்படின்ட்டு வந்து நம்மளால் டைமை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆஸ் அண்ட் வென் தே break down, a new item is to be replaced or the older one is repaired. ஸோ அப்படி அது பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒன்று நம்ம அதுக்கு பதிலாக புதுசாக மாற்றணும், அல்லது அந்த பழசை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதை தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் when it fails அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது ஃபெயில் ஆகும்போது நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஆனால் ஃபெயில் ஆகிறது எப்போ அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் எதுலலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வந்து வேக்கம் டியூப்ஸு, டிரான்சிஸ்டர், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசிஸ் தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் ப்ரிவென்டிவ் ரீப்ளேஸ்மெண்ட். அதுதான் வந்து நம்ம செகண்ட் சிச்சுவேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம், இண்டிவிஜுவல் ப்ரிவென்டிவ் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா an item has to be replaced soon after its failure or preventive maintenance is performed in it by knowing its optimum life. ஸோ இந்த டைப்பில் அந்த ஐட்டம் வந்து ஃபெயில் ஆன உடனே வந்து நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா வந்து ரீப்ளேஸ் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஐட்டமோட லைஃப் பீரியட் வந்து என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னக்கூடியே வந்து ப்ரிவென்டிவாகவே வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். That is, the item is replaced after its known optimum life period, even though it still may survive. So that means என்னது அப்படின்னா அந்த ஐட்டம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து உழைக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சாலும் அதனோட லைஃப் டைமுங்கிறது வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட், ப்ரிவென்டிவ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ தேர்டு சிச்சுவேஷன் என்னது அப்படின்னா வந்து காமன் ப்ரிவென்டிவ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து தேர்டு சிச்சுவேஷன், காமன் ப்ரிவென்டிவ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அப்ளைடு ஃபார் எ சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ். Here the individually failed items are replaced as and when they fail, and all the items are replaced after the optimal period. ஸோ சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் வந்து கம்பல்சரியாக வந்து அதை வந்து நம்ம மாற்றிடுறது வந்து காமன் ப்ரிவென்டிவ் ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்து வரும். ஸோ அது நம்ம தேவைப்பட்டதுன்னா இப்போ அது
சரி, அது வந்து ஃபெயில் ஆன உடனே வந்து நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். பட் காமனாக ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாக வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அதனோட ஆப்டிமம் லைஃப் பீரியட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு முதல்லையே வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ரீப்ளேஸ்ட் ஆஃப்டர் த ஆப்டிமல் period. So this situation is also called the group replacement அப்படின்ட்டு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ காமனாக இது ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க. ஸோ நவ் அவர் இன்ட்ரெஸ்ட் வில் பி, நம்மளோட விருப்பம் என்னது அப்படின்னா டு டிட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் சச் ஐட்டம்ஸ். ஸோ அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஐட்டமோட வந்து ஏஜ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏஜ் என்னங்கிறது தெரிஞ்சால் தான் ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து ஈஸி. ஸோ இன் கேஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் வித் டெட்ரியோரேட் வித் டைம், ஸோ டைமை பொறுத்து மோசமடைகிற ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி 2 சிச்சுவேஷனை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஒன்று என்னது அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் whose maintenance cost increases with time. ஸோ நம்ம சில ஐட்டம்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஏன் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு தான் வந்து அதிகமாகும். அதனால வந்து நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணுறது புத்திசாலித்தனம். ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் which deteriorate with time, whose maintenance cost increases with time and money value is not considered. ஸோ மணி வேல்யூ வந்து கன்சிடர்ட் ஆகலை அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் கேஸு. ரெண்டாவது கேஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் whose maintenance cost increases with time and money value change with time. ஸோ நாட்கள் ஆக ஆக இப்போ நம்ம 5 வருஷம் கழித்து ஒரு பொருளை ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா அப்போ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய வேல்யூ மணி, நம்ம செலவு பண்ணுற மணியும் 8 வருஷம் கழித்து நம்ம செலவு பண்ணுற மணியும் வந்து ஒன்று போல் வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம 5 வருஷம் முன்னாடி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது தான் நமக்கு லாபம். ஸோ அப்படி மணி வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணாதது ஒரு கேஸு, மணி வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணக்கூடியது வந்து ஒரு கேஸு அப்படிங்கிற மாதிரி 2 கேசஸ் வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி. ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசியில் வந்து 3 டைப்ஸ் உண்டு. ஒன்று ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஐட்டம் வென் இட் ஃபெயில் ஆகும்போது ரீப்ளேஸ் பண்ணுறது. ரெண்டாவது என்னது அப்படின்னா வந்து இண்டிவிஜுவல் ப்ரிவென்டிவ் ரீப்ளேஸ்மெண்ட். மூணாவது வந்து காமன் ப்ரிவென்டிவ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? இதுவும் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் தட் ஃபெயில் கம்ப்ளீட்லி, எக்ஸ்பிளைன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் தட் ஃபெயில் கம்ப்ளீட்லி அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அல்லது இன் ரீப்ளேஸ்மெண்ட் பிரின்சிபல் எக்ஸ்பிளைன் குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டும் வந்து ஒரே மீனிங் தான். ரெண்டுமே வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ கீழே பார்க்க போகிறோம். ஸோ இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட், குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி. ஸோ இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா அண்டர் திஸ் பாலிசி அண்ட் ஐட்டம் இஸ் ரீப்ளேஸ்ட் இமீடியட்லி ஆஃப்டர் இட்ஸ் ஃபெயிலியர். ஸோ அது ஃபெயில் ஆன உடனே ஒரு ஐட்டமை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அதே குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்டர் திஸ் பாலிசி we take decision as to when all the items must be replaced irrespective of the fact that items have failed or have not failed. ஸோ குரூப் ரீப்ளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரையில் நம்ம வந்து ஒரு டெசிஷன் வந்து எடுக்கிறோம், எப்போ வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. வெதர் அந்த ஐட்டம்ஸ் வந்து ஃபெயில்டு ஆனாலும் சரி ஃபெயில் ஆகலைனாலும் சரி அது வந்து கன்சிடர் கிடையாது. பட் எப்போ ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம டிசைட் பண்ணணும். So with a provision that if any item fail before the original time it may be immediately replaced. ஸோ அதனோட அந்த லைஃப் டைமுக்கு முன்னாடியே அது ஃபெயில் ஆனால் நம்ம உடனே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்படி லைஃப் டைம் வரைக்கும் அது ஃபெயில் ஆகலை அப்படின்னாலும் லைஃப் டைம் முடிஞ்சு நம்ம உடனே ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து லைஃப் டைம் முடியுதாங்கிறது பிரச்சனை கிடையாது. எப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணிடணும். ஸோ அந்த சர்டைன் லைஃபுக்கு முன்னாடியே அது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா உடனே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஃபெயில் ஆகணும்னா லைஃப் டைம் முடிஞ்சு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நமக்கு குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இஃப் த டைம் ஆஃப் ஃபெயிலியர் கேன் பி ப்ரெடிக்டட்
Preventive replacement will often be the appropriate course of action. ஸோ டைம் ஆஃப் ஃபெயிலியர் வந்து ஒரு வேளை நம்ம முன்னாடியே கணிச்சிட்டோம், இத்தனை டைம் பீரியடுக்கு அப்புறம் இது வந்து எப்படி ஃபெயில் ஆகும் அப்படின்னா, அப்போ ப்ரிவென்டிவ் ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் வந்து புத்திசாலித்தனம். ஸோ அது ஃபெயில் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறது. However, in many cases, it may not be able to predict ஃபெயிலியர் டைம் அக்யூரேட்லி. ஆனால் மெஜாரிட்டியாக நம்மளால் அதனோட ஃபெயிலியர் டைமை வந்து ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு கிரைண்டரே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது இத்தனை வருஷ காலம்தான் ஓடும் அப்படின்ட்டு வந்து நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அது நின்று போனால் தான் வந்து சரி கிரைண்டர் ரிப்பேரு, இதுக்கப்புறம் இதை வந்து மாற்றுறது வந்து செலவு வந்து அதிகம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம் வேறு புது மிஷினாக. ஸோ அதனால் வந்து நிறைய விஷயத்தில் இதை மாதிரி வந்து முன்னாடியே வந்து அதனோட ஃபெயிலியர் டைமை ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பாசிபிலிட்டி கம்மி. So in such cases, we shall assume that the probability distribution of failure time may be obtained on the based on the past experience. So இந்த மாதிரியான கேஸில் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு தான் அதனோட ஃபெயிலியர் டைம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணிப்போம். Hence, it is assumed that the failure occurs only at the end of certain period, say time till time t. The problem is to determine an optimum value of t so as to minimize the total cost involved. So ஒரு certain time period tக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஐட்டம் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா அந்த டைம் பீரியட் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ அப்படி டைம் பீரியடு வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டிசைட் பண்ணிடலாம். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஐட்டம்ஸில் வந்து அந்த டைம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து நமக்கு வேலை. ஸோ அப்போ ஜென்ரலாக ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து 3 டைப்ஸாக வந்து பிரிக்கலாம். என்னென்னது அப்படின்னா, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் தட் டெட்ரியோரேட் வித் டைமை பொறுத்து அது வந்து சேதமடைந்தா ஒன்று. அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் தட் பிரேக் டவுன் கம்ப்ளீட்லி, அது வந்து முழுசாகவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் தட் பிகம் அவுட் ஆஃப் டேட் டியூ டு நியூ டெவலப்மெண்ட்ஸ். ஸோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வர்றதுனால ஓல்டு மிஷின்ஸை வந்து நம்மளாவே வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஜென்ரலாக வந்து இதில் வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபெயிலியரில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசிஸ் வந்து என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்னா என்ன, குரூப் ரீப்ளேஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது 3 வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பாருங்கள்.